ஸோ இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட்லேயே வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நெறைய பேருக்கு லூஸ் ஆகும். மேபி வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணாதனாலயும் இது லூஸ் லூஸ் ஆகும். இன்னொன்னு வந்து நம்ம எடுக்கும்போதே வந்து இங்க லூஸா எடுத்திருப்போம். அதனால கூட இந்த ப்ளீட் லூஸ் ஆகும். மெயினா இந்த பின் எதுக்கு குத்துறோம்னா, சைடுல செஸ்ட்டும் அதாவது ஹிப் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம உட்கார்றோம், எந்திரிக்கிறோங்கும்போது நம்ம கான்ஷியஸா இப்படி பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாரி இந்த மாரி குத்திட்டோம்னா, நமக்கு வந்து அது விலகாம அதே இடத்துல வந்து ஸ்டாப் ஆயி நிக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்பியா இருக்கவங்க அதாவது பாடி அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணி நிக்காது. ஸோ அதனால இந்த பின் பண்ணிட்டோம்னா, எந்த இடத்துலயும் மூவ் ஆகாம அந்த இடத்துல ஸ்டாப் ஆயி நிக்கும். இப்போ வந்து எல்லாரும் யூசுவலா எப்படி பண்றாங்கன்னா, இந்த மாரி இருக்கும்போது இப்படி சேர்த்தி குத்துவாங்க. சேர்த்து குத்தும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மாரி இங்க நிப்பாட்டி, இங்க நிக்கிற மாரி ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு இல்லையா? பார்க்க நல்லா இல்ல. ஸோ என்ன பண்ணணும்னா, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து மெயினாக செஸ்ட் ப்ளீட்டில் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கிறோம். அது ஈஸியாக 3 பின்னில் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மெயினாக செஸ்ட் ப்ளீட் பண்ணும்போது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட் எடுப்போம். பெரிய ப்ளீட் எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து சைடு வந்து பெருசாக தெரியாது. ஸோ குட்டி ப்ளீட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சாரி வந்து அப்படியே மேலே ஏறிட்டே போகும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ளீட் அதாவது நீங்கள் சின்ன சின்ன ப்ளீட் எடுத்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த செகண்ட் ப்ளீட்டில் ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா? ஷோல்டர் லைன்லேருந்து கீழே அந்த லைனுக்கு கீழே உள்ளே வந்து ஒரு பின், சேஃப்டி பின் உள்ளே நம்ம ப்ளவுஸ் போட்டிருப்போம் இல்லையா? அந்த ப்ளவுஸ்க்குள்ளே சேர்த்து ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சாரீ வந்து இதை தாண்டி மூவ் ஆகி கீழே வராது, மேலேயும் போகாது. கரெக்டான இதே ஷேப்லேயே இருக்கும். சைடும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், சைடும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியாது. மெயினாக இந்த பின் எதுக்கு குத்துறோம்னா, சைடில் செஸ்ட்டும் அதாவது ஹிப் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம உட்கார்றோம், எந்திரிக்கிறோங்கும்போது நம்ம கான்ஷியஸாக இப்படி பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி குத்திட்டோம்னா நமக்கு வந்து அது விலகாமல் அதே இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்பியாக இருக்கவங்க அதாவது பாடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணி நிற்காது. ஸோ அதனால் இந்த பின் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துலையும் மூவ் ஆகாமல் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ இப்போ வந்து செஸ்ட் ப்ளீட்லேயே வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நிறைய பேருக்கு லூஸ் ஆகும். மேபி வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணாதனாலும் இது லூஸ் ஆகும். இன்னொன்று வந்து நம்ம எடுக்கும்போதே வந்து இங்கே லூஸாக எடுத்திருப்போம். அதனால கூட இந்த ப்ளீட் லூஸ் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கரெக்டாக ப்ளீட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்கிற ப்ளீட் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட் பண்ணி வச்சிடணும். அது ஒரு பின் குத்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளீட்டை ஒரு ஃபோல்டு கொடுக்கணும். இப்போ இங்கே இருக்கா, ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்து இது கூட அதே ப்ளீட் கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஸோ இதில் பின் பண்ணிங்கன்னா போதும். இந்த ப்ளீட் பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு லூஸாக, இப்போ எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு சின்ன ஃபோல்டு, ஒரு பாக்ஸ் மாதிரி மடித்து இந்த இடத்துல இப்படி மடிக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஸோ லிட்ரலி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளீட் இருக்கா, ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, குட்டியாக ஒரு ஃபோல்டு, இவ்வளோதான். இந்த ஃபோல்டு பண்ணி மேலே வந்து இழுத்து வந்து பின் குத்தியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து இதோட ஹேக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல நான் பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணோடனே பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இப்போ வந்து பேக்கில் இந்த இடத்துல எப்படி பின் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். யூஸ்வலாக இந்த பின் எதுக்காக குத்துறாங்கன்னா, இப்போ நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளை மீறி இப்படி முன்னாடி வருது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறனால தான் இந்த இடத்துல நம்ம பின் குத்துறோம். இப்போ வந்து எல்லோரும் யூஸ்வலாக எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி சேர்த்து குத்துவாங்க. சேர்த்து குத்தும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி இங்கே நிப்பாட்டி, இங்கே நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கு இல்லையா? பார்க்க நல்லா இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே விட்டுருக்கோமா, இது இப்படியே விட்டுறணும். இதோட ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் தூக்கிட்டு வெளிப்பக்கத்துலேருந்து இப்போ எப்படி இருக்கோ அதாவது இப்படி கீழே விழுந்திருக்கா, இதே பொசிஷனில் இருக்கணும். இருந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் தூக்கி ப்ளவுஸோட ஒரு பின் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மூவ் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். இங்கே பின் குத்துன மாதிரி கூட தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செஸ்ட் ப்ளீட் வந்து 3 பின்னில் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன ஹேக் தான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே செஸ்ட் ப்ளீட் வந்து ரொம்ப அழகாகவே வந்துடும்.